அரசு அறிவித்த 2000 ரூபாய் வெள்ள நிவாரண தொகையை வழங்கவில்லை என கோரி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பாலூரில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்கிட கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழக அரசு சார்பில் 2000 ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்ணா கிராம ஒன்றியத்துக்குட்பட்ட 12 ஊராட்சிக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு 12 ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் நெல்லிப்பூ அடுத்து பாலூர் பகுதி சாலையில் மதில் போட்டத்தில் ஈடுபட முயன்ற போது தாசில்தார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். நிவாரணத் தொகை வழங்கவில்லை என்றால் சாலை மதில் போட்டு நடத்தப்படும் என்று ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்று பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை எழும்பேடு, பாலூர், அகரம், சித்திரசூர், நரிமேடு உள்ளிட்ட 12 ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் காலை முதல் அந்தந்த பகுதியில் இருந்து ஊர்வலமாக ஏராளமான பாலூர் பகுதியில் திரண்டனர். பின்னர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் பாலூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அப்போது கலெக்டர் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு நிவாரண தொகை வழங்கினால் மட்டுமே நாங்கள் போராட்ட கலைப்பு என திட்டம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் தாசில்தார் ஆனந்த் மற்றும் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.